அதே போல் தான் தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்கு பகுதியில் வந்து பொதுவாகவே செப்டி டேங்க் அப்படிங்கிறது வரக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் செப்டி டேங்க் கொடுக்குறோம், தவிர்க்க முடியாது. அப்போது அந்த வீட்டில் வந்து ஆணா பெண்ணா யார் இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்து அதை கொடுக்கணும். அதே போல் தான் இப்போ செப்டி டேங்க் நம்ம கேதுன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் எப்படி கேது எடுப்பீங்க? தனி மனித வாழ்க்கைக்கு ராகு கேதுன்னு பிரித்து எடுக்கிறோம், தொழில் நிறுவனங்களுக்கு பிரித்து எடுக்க முடியாது. தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்குற இடமே தென்கிழக்கில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த தொழில் நிறுவனம் பாதிக்கப்படுமானா கிடையாது. நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது, ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அங்கே வந்து பாதிப்புகள் கொடுக்காது. அப்போது நீங்கள் வீடுன்னு எடுக்கிறப்ப தான் இந்த தென்கிழக்கில் செப்டி டேங்க் தவிர்க்கணும். அதே போல் தான் வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் சம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு பேலன்ஸாக வடகிழக்கில் சம்பு கொடுக்கணும். அது தவறாக கொடுத்தீங்கன்னா கூட பாதிப்பு கொடுக்கும். ஆனால் மேலோட்டமாக நிறையா வீடுகள் பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு சூப்பராக வாஸ்துப்படி கட்டியிருப்பாங்க. கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ வெட்டுப்பட்ட அமைப்பு கிடையாது, உள்ளே வந்து உச்ச வாசல், உள்ள அறைகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எதுவுமே சரியாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிருப்பாங்க, குழந்தைகள் அப்பாவோட சேர மாட்டாங்க, அம்மாவோட தனியாக வாழுவாங்க, அந்த கணவனுக்கு நிரந்தர தொழிலை கொடுக்காது, அண்ணன் தம்பியோட உறவுகள் சரி இருக்காது, கணவன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருப்பார், அவர்கிட்ட எவ்வளவு தான் பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் அந்த பணம் வந்து அந்த வீட்டில் தங்காது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த செப்டி டேங்க்கும் சம்பில் வந்து